இப்படி லாயர் போக விடாம கையை பிடிச்சிக்கிறப்போ இது ஹீராக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம லாயரும் அப்படி நடக்கணுங்கிறதுக்காக தான் பண்றாரு. உன்னை கவனிச்சுக்கோ ஹீரா, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, உன்னை பத்தி யோசி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் லாயர் வேணும் தான் பண்றாரு. ஹீரா எமோஷனலா தன்னை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஹீராக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நம்ம பையன் பத்திரமா இருக்கானா அப்படின்னு செக் பண்றதுக்காக வீடியோ கால் பண்ணா பையன் பத்திரமா இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. ஆனா இந்த பில்டிங்குக்கு வெளியே ஒரு கார் இருக்கு. ஹீராக்காக அந்த கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறது டாட்டூ தான். ஆனா ஹீரா கூட லாயர் இருக்கிறதுனால இப்ப சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துட்டு டாட்டூ போயிடுறான். இங்கே கிளம்பின டாட்டூ நேரா தயானை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தவங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம்னு சொல்லிட்டு. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி சிமாவையும் சிமாவோட குழந்தையும் கொல்லும்படி இந்த டாட்டூ கிட்ட தேர்ந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. என்ன சிமாக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அப்பாவுக்கும் இந்த சிமாவுக்கும் பழக்கம் ஏற்பட்ட கர்ப்பமாயிருக்கா, குழந்தைய பெற்றெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்தி தான் வாரிசா இருக்கணும், எனக்கு அடுத்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தெயான் இப்படி பண்ணிருப்பா. ஆனா தெயான் கிட்ட நான் சிமாவையும் சரி அவளோட குழந்தையையும் ஒரு வேர் ஹவுஸ்ல வச்சு எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருந்திருப்பான். நியாயப்படி அதை அவன் பண்ணிருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு ஹீரா வந்து காப்பாத்திருப்பாங்க. ஆனா தெயான் கிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பான். இப்போ தெயானுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால டாட்டூ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாத்தையுமே சரியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறமாக இன்னொரு கேஸ் வருது ஹீராக்கு. அதை கொண்டு வந்து கொடுக்கறதும் நம்ம லாயர் தான். FB லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில சில மோசடிகள் நடக்குது. அதனால அங்க வேலை செய்யறவங்களோட ஃபேமிலி போய் மீட் பண்ணி பார்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா கிட்ட சொல்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி போய் மீட் பண்றப்பதான் தெரியுது இவங்க ஒய்ஃப் தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒர்க் பண்ற நிறைய எம்ப்ளாய்க்கு அநியாயம் நடக்குதுன்ட்டு நிறைய பேர் ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த கேஸ் எடுத்துக்கிறதாகவும் தன்னோட ரிவெஞ்ச் சேனல்ல அந்த FB லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ண போறதாகவும் வாக்கு கொடுத்துடுறாங்க. FB லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வேற யாருக்கும் இல்லைங்க, சேர்மேன் தெயானுக்கு சொந்தமானது தான். யுனோவோட அப்பா, அவர் பேர் வந்து மிஸ்டர் கு. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாக இவர் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. ஒரு வேர்ஹவுஸ் பக்கத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருந்ததாகவும் அந்த நெருப்பு பட்டு அந்த வேர்ஹவுஸ் தீ பிடிச்சிட்டதாகவும் அதுக்கு நஷ்ட ஈடு கேட்டு இவங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு மிஸ்டர் கு கிட்ட கொடுக்க பணம் இல்லாததுனால இந்த பில்டிங் மொத்தமும் இவருக்கு சொந்தமானது தான், அதை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த மொத்த பில்டிங்கை வாங்க முடியல அப்படின்னாலும் யூனா வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் வாங்கி அவங்க ஆஃபீஸை செட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட வந்து மறுபடியும் பேசுறதுக்கு, அங்கே எனக்கு யார் வந்துட்டு ஒர்க் கொடுத்தாங்க, எதுக்காக அந்த வேர்ஹவுஸ் கிட்ட போனேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. தேயான் தாப்பாவே மிஞ்சிட்டு இருக்கா. இது சேர்மேனுக்கு நல்லா புரியுது. தன் பொண்ணு வியூகம் அமைக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த கம்பெனி அவ கையில் எடுத்துக்க பார்க்குறா அப்படிங்கிறது நல்லா புரியுது. இன்னொரு பக்கம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முன்னாடி நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையும் போய் பார்த்து இந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, கம்பெனிக்காரங்க அசால்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி பண்ணலாம், அப்பதான் மக்களோட பார்வை நம்ம பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாரும் கார்ல கூப்பிட்டு போறப்போ ஹீரா போயிட்டு இருக்க கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.